வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுறேன். நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் செக்டர், ட்ரெண்டிங் செக்டர் அந்த மாதிரி வரிசையில பார்க்கும்போது, ட்ரெடிஷ்னல் செக்டர்ன்னு சில செக்டர் சொல்லுவோம். பேங்கிங், பார்மசி, எஃப்எம்சிஜி, கேபிட்டல் குட்ஸ் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலா கிட்டத்தட்ட வந்து மார்க்கெட் தொடங்குற நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய செக்டர், இனிமேலும் இருக்க போற செக்டர். ஸோ அந்த வரிசையில பார்மசி செக்டர்னு ஒரு செக்டர் எல்லாருக்குமே தெரியும். அதுல இருக்கக்கூடிய கம்பெனிகளாக சன்ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, சிப்லா இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் அதுல வந்து இருந்து நல்ல லாபத்தை நமக்கு கொடுத்துட்டு வராங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் செக்டர்னு ஒரு சில செக்டர் இருக்கிறாங்க. இப்பதான் ரீசெண்டா வந்து அது வந்து வந்து நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய செக்டராகவும் மாறிட்டு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் ஹாஸ்பிட்டல் செக்டர்னு வரும்போது இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸே வந்து மார்க்கெட்ல இருக்கிறாங்க. அது இல்லாம லேபரட்டரிஸ் அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஃபார்மசி கம்பெனிங்க இருக்காங்க. ஸோ மெடிக்கல் ஸ்டோர்ஸ் இருக்கிறாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கிறாங்க. ஸோ முன்னெல்லாம் ஃபார்மசின்னா மருந்து மாத்திரைகள் தயாரிச்சு கொடுக்குறவங்க, ஊசிலாம் தயாரிச்சு கொடுக்குறவங்க அவங்க மட்டும்தான் மார்க்கெட்ல இருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் அறுவை சிகிச்சைக்கு வந்து தேவைப்படக்கூடிய உபகரணங்களை செய்யக்கூடிய கம்பெனிகள் இப்படி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு வரும்போது பலதரப்பட்ட விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கு. இங்க ஷேர் மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஒரு செக்டர் ஹாஸ்பிட்டல் செக்டர் அப்படின்னே ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல நிறைய கம்பெனிஸ் இருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய நேயர்கள் எவ்வளவு பேருக்கு இந்த ஹாஸ்பிட்டல் செக்டர் தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால இதை உங்களுக்கு தெரியப்படுத்தலாமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் செக்டர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லார் வீடுகள்லயும் சரி, தனிப்பட்ட முறையிலையும் சரி, நமக்கு வந்து நோயின்னு வந்துட்டா இப்ப என்ன பண்றோம்? இங்கிலீஷ் மெடிசன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. இது இல்லாம ஆயுர்வேதிக் சித்தா அதெல்லாம் தனி. ஆனா இங்கிலீஷ் மெடிசன் அதுவும் அறுவை சிகிச்சைகள் அப்படிலாம் தேவைப்படும் போது வேற வழியே இல்லை. அலோபதிக்கு தான் நம்ம வந்து ஆகுறோம். அப்ப அதுல இருக்கக்கூடிய சில கம்பெனிகள்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஷேர் மார்க்கெட்லயும் இருக்கிறாங்க. அதனால நேயர்கள் நீங்க தாராளமாக இந்த கம்பெனிகள்லாம் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா நீங்க எதிர்காலத்துல நமக்கு வந்து ஆஸ்பத்திரி போகிற செலவுகளை சமாளிச்சுக்கலாம் இந்த ஷேர்ஸை வாங்குறது மூலமாக. என்னுடைய பர்சனல் அனுபவத்துல சொல்றேன். ஸோ அதனால இதுல இருக்கக்கூடிய சில ஒரு 10 கம்பெனிகள் லிஸ்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதெல்லாம் முடியுமோ அதை நீங்களும் திறனாய்வு செய்து பாருங்க. அதுல சில கம்பெனிகளை உங்க போர்ட்போலியோல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது உங்க எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான அப்போலோ ஹாஸ்பிட்டல். ஸோ உங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 6,867 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 98,717 கோடி. ஸோ இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 917 கோடிங்க. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12% வச்சிருக்காங்க. டெட் 0.4. ஸோ கொஞ்சம் விலை அதிகம் தான். ஒரே ஒரு ஷேர் கூட வாங்க முடிஞ்ச வாங்கி வச்சுக்கோங்க. பிற்காலத்துல வந்து இதோடைய பிரைஸ்லாம் வந்து ஒரு 8,000 9,000 போறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ அதனால இன்னோவேட்டிவா இன்னும் நிறைய மெடிசன்ஸ் நிறைய நிறைய நோய்கள் வருது. ஸோ அதன் காரணமாகவும் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், தாராளமாக எடுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் நன்கு தெரிஞ்ச ஃபோர்டிஸ் ஹெல்த். இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 659 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 49,755 கோடி. இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 635 கோடி கொடுத்துட்டு வராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 7% வச்சிருக்காங்க. டெட் 0.1. மூன்றாவதாக குளோபல் ஹெல்த் அப்படிங்கிற இந்த நிறுவனம். ஸோ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 1,066 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 28,619 கோடி. இந்த கம்பெனிய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 360 கோடியாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12%. இந்த கம்பெனி டெட்டும் எல்லாம் ரொம்ப கம்மி தான், 0.02. கடன் எங்க வச்சுக்க போறாங்க? நாம தானே கடனாளி ஆகுறோம். அதனால இந்த கம்பெனிகள்லாம் பெரும்பாலும் ஜீரோ டெப்ஸ் கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஹெல்த் கேர் அப்படிங்கிற இந்த இன்ஸ்டியூட்டும் பாத்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 989 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 96,236 கோடி. இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 1,057 கோடி கொடுத்திருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12%. டெட் 0.14 தான் வச்சிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல்ஸ் பத்தி நான் பேசிட்டு வரேன். இதுல கிம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹாஸ்பிட்டல், கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற இந்த ஹாஸ்பிட்டலும் இப்ப ரீசெண்டா உள்ள வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 573 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 22,965 கோடி. இந்த கம்பெனியுடைய இந்த ஹாஸ்பிட்டலுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 235 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12% வச்சுக்கிறாங்க.
இந்த கம்பெனியோட டெட் வந்து 0.17 டெட் வந்து குறைச்சிட்டு வராங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது லேபரேட்டரி. ஏன்னா லேப்னு வந்தா இப்பெல்லாம் டெஸ்ட் இல்லாம என்ன பண்றதுல காய்ச்சல் கூட வந்து உங்களுக்கு வந்து மருந்து மாத்திரைகள் கொடுக்கறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது லேபரேட்டரி அப்படிங்கிறதும் இந்த ஸ்கேனிங் சென்டர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா வந்து உங்களுக்கு அதிகமான அளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனங்களாக செயல்பட்டு வருது. அதுல 2 கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல லிஸ்டட் நிறைய இருக்காங்க. நான் 2 கொடுத்துட்டு வரேன். டாக்டர் லால் பேத்தா லேப் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2982 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 19% வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் 24,965 கோடியாகவும், இந்த கம்பெனிக்குலாம் ஜீரோ டெப்ட் கம்பெனி. இந்த கம்பெனியோட பேட் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 362 கோடி ரூபாய் லாபம் காமிக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்கேனிங்லாம் போடுறதுல என்ன இருக்கு பார்த்தீங்களா, 362 கோடி ரூபாய் வரைக்கும் இவங்களால லாபம் ஈட்டுறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா லாரஸ் லேப் அப்படிங்கிற இந்த லேபரேட்டரி இதோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 549 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 29,624 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 168 கோடி கொடுத்துட்டு இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கொஞ்சம் கம்மி தான். இந்த கம்பெனில டெட் வந்து 0.61 இருக்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் லேபரேட்டரி அப்படிங்கிற செக்ஷன்ல இன்னும் நிறைய விஜயா டயக்னோஸ்டிக் சென்டர் நிறைய டயக்னோஸ்டிக் கம்பெனிகள் எல்லாமே கூட மார்க்கெட்ல இருக்காங்க. நான் அதுல அதிகமா புழக்கத்துல இருக்கக்கூடிய இந்த 2 பேட்டா லேப் பத்தி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப். அதுல வரக்கூடியது ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் அப்படிங்கிற இந்த கம்பெனி. கரண்ட் மார்க்கெட் பிரைஸாக 482 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 23,936 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 216 கோடி காமிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி டெட் வந்து 0.15 ஆக இருக்குது. அடுத்ததாக மெடி அசிட் ஹெல்த் கேர் சர்வீசஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 588 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 4,148 கோடி. ஸ்மால் கேப் கம்பெனி. இந்த கம்பெனியுடைய பேட் 71 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14%, ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இவங்க இருக்கிறாங்க. அடுத்த சொன்ன அறுவை சிகிச்சைக்கு தேவைப்படக்கூடிய கம்பெனிகள்லாம் கூட இருக்கிறாங்கன்னு இப்போ ரீசெண்டா ஐபிஓ வழியாக வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி சின்ஜின் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி. இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 914 ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 36,854 கோடி. இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 510 கோடி காமிச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11%, இவர் டெட் கம்பெனி 0.03 இருக்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய கருத்தாக ஒரு 10 கம்பெனிகள் நான் கொடுத்துருக்கேன். இதில் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிறாங்க, லேபரேட்டரி இருக்கிறாங்க, மெடிக்கல் ஷாப்ஸ் மற்றும் பல நிறுவனங்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் செக்டர் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறங்கு முகத்தில் இருக்கக்கூடிய செக்டராக எப்போதுமே மாறாது. மார்க்கெட் எப்படி போனாலும் இந்த கம்பெனிகள், இந்த இன்ஸ்டிடியூட், இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படிங்கிறதுக்கு தேவைகள் எப்போதும் தானே இருக்குது. ஸோ அதனால இந்த ஹாஸ்பிட்டல் செக்டர்ல இருக்கக்கூடிய சில கம்பெனிகளை நீங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்க வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த நிறுவனங்கள் இன்னும் பல விரிவாக்கம் செய்யும் போது, இன்னும் பல பிரான்ச்சஸ் இந்த மாதிரிலாம் ஓபன் பண்ணும்போது இவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்னும் கூட அதிகமாகும். அதன் காரணமாக இந்த ஷேர் விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு பார்மசி மட்டும் கிடையாது, இந்த செக்டரும் ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.